சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். செய்தியாளர் தேவநாதன் கிட்ட கேட்போம். தேவநாதன், இது சவுதி பகுதியில் கரெக்டாக எந்த பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு, ஏன் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது, நம்ம தமிழக மீனவர் அங்கே சிக்கி உயிரிழக்க காரணம் என்ன? அதாவது கடலூர் மற்றும் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தாங்க. இதே போல கடந்த 12ஆம் தேதி இவங்க கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது நடுக்கடல்ல ஈரானிய கடல் கொட்டையாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா திடீரென இவர்கள் வந்த அந்த மீன்பிடி படகை தடுத்து நிறுத்தி அதில் இருக்கும் பொருட்களை கொள்ளையடிக்க நோக்கோடு வந்தனர். அதை இவர்கள் தடுக்க முயன்ற போது இவர்கள் மீது கண்மூடித்தனமான ஒரு துப்பாக்கி சூட்டை அவங்க நடத்துறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கே, அதாவது இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா சீர்காழி பகுதியை சேர்ந்த மாவீரன் அப்படின்ற ஒரு மீனவர் உயிரிழந்தாரு. அதே நேரத்துல சங்கர், பால்ராஜ் மற்றும் கடலூரை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 3 பேரும் அங்க இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த மருத்துவமனையில அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று அதாவது அந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சங்கர் என்ற மீனவர், இவர் பார்த்தோம் அப்படின்னா கீழ்மூலக்கரை, சீர்காழி அருகே உள்ள கீழ்மூலக்கரை பகுதியை சேர்ந்தவர். இவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில மேலும் அந்த காயமடைந்த 2 மீனவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் நலமுடன் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.